ஒரு திரைப்படத்திற்கான மிக முக்கியமான தகுதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதையும், திரைக்கதையும். கதை யார் வேணாலும் சொல்லலாம். கதை யார் வேணாலும் எழுதலாம். ஆனா, சினிமாவுக்கு வந்து திரைக்கதை உத்தி அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு கதைய காக்கா வடை சுட்டது. ஆயா வந்து மரத்தில இருந்தாங்க. காக்கா வடை சுட்டுச்சு. காக்கா வடைய எடுத்துன்னு போயிடுச்சு. இப்படி கதைய ஆரம்பிக்கலாம். இல்ல காக்கா வந்து வடைய வந்து கீழ போட்டுடுச்சு. அ ஆயா வந்து வடை சுட்டுருந்தாங்க. நரி வந்துச்சு. இந்த மாரி நீங்க நான் லீனியராவும் சொல்லலாம். ஆனா, நீங்க நான் லீனியரா சொன்னாலும் சரி, லீனியரா சொன்னாலும் சரி, திரைக்கதைய பொறுத்தவரையிலும் சிறப்பாக எழுதப்பட்ட திரைக்கதை வந்து உங்கள வந்து வசியப்படுத்தும். ரசிகர்கள வசியப்படுத்தும். அப்படி ஒரு உதாரணமா ஒரு படம் சொல்றேன் உங்களுக்கு. 2011ல கான்டேஜியன் அப்படின்னு ஒரு படம். அதுதான் வந்து கொரோனா வந்து முன்னாடியே சொன்ன படம். கொரோனா வந்து உங்களுக்கு 2020 வந்தது. ஒரு வைரஸ் எப்படி பரவுது அப்படின்றத இந்த 2011ல வந்த கான்டேஜியன் படம் வந்து நம்மளுக்கு வந்து வெளிச்சம் போட்டு காமிச்சுச்சு. இந்த 2011ல வந்த கான்டேஜியன் திரைப்படத்தினுடைய திரைக்கதையும், அந்த ஆரம்பம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேரும் வந்து அ ஆணும், பெண்ணும் 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, ஜலபுலன்ஸ் பண்ணுவாங்க. சரி 2 பேரும் லவ்வர்ஸ் போல இருக்கு. அ அப்படின்ற மாரி ஒரு ஃபீல் இருக்கும். திடீர்னு பார்த்தா அந்த லேடி வந்து என்ன பண்ணுவா, ஃப்ளைட் ஏறி வந்து வீட்டுக்கு வந்தா அவளுக்கு வந்து ஹஸ்பண்ட் இருக்கும். 2 பசங்க இருப்பாங்க. இது வந்து திரைக்கதையில முன்னாடியே நம்மளுக்கு வந்து சொல்லப்படும். அது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. அதன் பிறகு அந்த வைரஸ் அந்த தொற்று எப்படி பரவுச்சு அப்படின்னு நம்மளுக்கு கதை போகும். கொரோனா மாரி பெருந்தொற்று கதைய நம்மளுக்கு கதையா சொல்லும்போது, முதல்ல நம்மள ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிட்டு, அதன் பிறகு கதைக்கு வர்றது. இது வந்து ஒரு வகையான உத்தி. அதே மாரி 2011ல அப் இன் த ஏர் அப்படின்னு ஜார்ஜ் க்ளூனி நடிச்ச படம். அந்த படத்துடைய கிளைமாக்ஸ் என்னன்னா, அதாவது ஜார்ஜ் க்ளூனி வந்து ரெகுலரா ஃப்ளைட்ல போயிட்டே இருப்பான். அதுல வந்து ஒரு பொண்ணு வந்து பழக்கமாவா. அவன் கூட வந்து அவன் எல்லா ஜலபலங்கஸ்லாம் பண்ணிட்டு, அவள தேடி போகும்போது பார்த்தா, அவளுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை, குட்டின்னு ஒரு ஃபேமிலியா இருக்கப்பா. அது நம்மளுக்கு தெரியாது. இது ஒரு திரைக்கதை யுக்தி. அதாவது பின்னாடி இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு காமிக்கிறது. ஸோ இந்த மாரி திரைக்கதை தான் வந்து ஒரு திரைப்படத்த வந்து சுவாரஸ்யப்படுத்தும். ஓகேவா? இப்ப நான் 2 படங்கள் உதாரணமா சொன்னேன். அந்த மாரி ஒரு பேங்க் ஹெய்ஸ்ட்ல ஒரு அஃபையர எடுத்துட்டு வந்து உள்ளார சேர்த்து ஒரு கதை சொல்ல முடியுமா? அப்படின்னு ஒரு படம் வந்திருக்குது. அந்த படத்துக்கு பேர் வந்து ஐ நோபடி. நோபடின்னு ஒரு இங்கிலீஷ் படம் வந்தது. இது வந்து ஐ நோபடி. பிருத்திவிராஜ் சுகுமாரன் பிரதான கதாபாத்திரத்தில நடிச்சிருக்காரு. இந்த படம் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத இந்த ரிவ்யூல பார்க்க போறோம். இந்த தளத்த இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். ஐ நோபடி இந்த திரைப்படத்தினுடைய கதை என்ன? பிருத்திவிராஜ் சுகுமாரன் அவர் வந்து ராஜீவன். அந்த கேரக்டர் பண்ணியிருக்காரு. பார்வதி அவங்க வந்து மீரா. இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இவங்களுக்கு 2 பொம்பள குழந்தைங்க இருக்காங்க. 2 பேருமே வேலைக்கு செல்றவங்க. ஓகேவா? மீன்வைல் என்ன ஆகுது, நம்ம பிருத்திவிராஜ் சுகுமாரன் ஒரு பேங்க்குக்கு போகுறாரு. அங்க போய் வெயிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, திடீரென்று அந்த பேங்க்க வந்து கொள்ளையடிக்கிறாங்க. அதுல இந்த பணைய கைதியா வந்து நம்ம ராஜீவன், அதாவது நம்ம பிருத்திவிராஜ் சுகுமாரன அழைச்சிட்டு போறாங்க. அழைச்சிட்டு போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல சிக்குறாங்க. ஆனால் ரூ. 17,00,00,000 பணம், நகை இதெல்லாம் வந்து கிடைக்கல. ஸோ இவரு வந்து அந்த அதாவது பணைய கைதியா போனதுனால இவரு விசாரணை வளையத்துக்கு உள்ளார வராரு. அதன் பிறகு பிருத்திவிராஜ் சுகுமாரன் வித் பார்வதி இந்த ஃபேமிலி வந்து மிகப்பெரிய பிரச்சனைகள சந்திக்கிறாங்க. அந்த பிரச்சனைகள்லேருந்து இந்த ஃபேமிலி வெளிவந்துச்சா இல்லையா? அப்படின்றது தான் இந்த திரைப்படத்துடைய கதை. பிருத்திவிராஜ் அவர் வந்து ரொம்ப சூப்பரா நடிச்சிருந்தாரு. முக்கியமா ஃபர்ஸ்ட்டு 1 1/2 கண்ணு அந்த கண்ணுல அடிபட்டதுலேருந்து பார்க்குற விதமா இருக்கட்டும். அ அந்த ஃபர்ஸ்ட்டு அந்த சண்டை காட்சி இருக்குல்ல, அது அது வந்து அவ்வளோ சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஸோ யானிக் பென், கலை கிங்ஸ்டன்ஸ், அமித், ஜாலி பஸ்ன்னு இவங்கலாம் வந்து ஆக்ஷன் சீக்வென்ஸ்லாம் வந்து ஆக்ஷன் கோரியோகிராஃப் டைரக்டர்ஸு. அவ்வளோ சூப்பரா அத பண்ணியிருந்தாங்க. முக்கியமா அந்த ரோட்ல வந்து அந்த கார் ஃபைட்டு, கார் பறக்கிற அந்த சீனா இருக்கட்டும், லிஃப்ட் ஃபைட்டா இருக்கட்டும், பஸ்ல வர சண்டை காட்சிகளா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ஆட்டோ மோதுனதுக்கப்புறம் வர ஸ்ட்ரீட் ஃபைட். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அவ்வளோ அற்புதமா பண்ணியிருந்தாங்க. அதில வந்து அந்த வெறி இருக்குல்ல, அது ரொம்ப நல்லா ஸோ நல்லா வெளிப்படுத்தியிருந்தார் பிரித்திவி. அதே நேரத்தில ரொம்ப கமுக்கமா ஒய்ஃப் கிட்ட வந்து சட்டிலா தன்னுடைய இயலாமை, தன்னுடைய அந்த கோவம் இதெல்லாம் வந்து அழகா அமைதியா கடந்து போற இடமும் நல்லா பண்ணியிருந்தார். முக்கியமா சின்ன பொண்ணு கூட வந்து அவருக்கான அந்த நெருக்கம் இருக்குல்ல, அவருடைய பொண்ணு. அந்த பொண்ணு கூடான நெருக்கம் அதெல்லாம் ரொம்ப லவ்வபுளா இருந்தது. அடுத்தது பார்வதி. உடம்ப குறைச்சிட்டாங்க. சூப்பரா இருந்தாங்க. ஒரு ஃப்ரேம்ல வச்சாலும் அவ்வளோ சூப்பரா இருந்தாங்க. அவங்க 2 பேருமே அமைதியாகவே கடந்து போற இடம்.
இருக்குல்ல, அது ரொம்ப நல்லா இருந்தது. ஃபேன்டாஸ்டிக்காவும் இருந்தது. அவங்களும் ரொம்ப சூப்பராவே பண்ணியிருந்தாங்க. அ நெறைய இடங்கள்ல வந்து ரசிக்க வச்சது அவங்களுடைய நடிப்பு. முக்கியமா வந்து போலீஸ வந்து அவங்க ஹேண்டில் பண்ற விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்தது வந்து நிறைய நடிகர்கள். அதாவது முக்கியமா வந்து அனாஸ் அப்படின்ற அந்த போலீஸா நடிச்சவர் தித்தி தித்தி பேசுறாருல, அவரு ரொம்ப சூப்பரா படிச்சிருந்தாரு. ஜேக்கப் கேரக்டர் அவரும் ரொம்ப ஃபேன்டாஸ்டிக்கா இருந்தது. முக்கியமா அந்த இன்ட்ரோல் பிளாக்கு ரொம்ப நல்லா இருந்தது. "டேய் இப்படி ஒரு கதைய எடுத்துட்டு வந்து இப்படி சேர்த்து விடுறீங்களேடா!" அப்படின்ற மாரி நம்மள வந்து யோசிக்க வைத்த வகையில வந்து திரைக்கதை ரொம்ப சூப்பராவே இருந்துச்சு. முக்கியமா சவுண்ட் டிசைன பாராட்டி ஆகணும். நிக்சன் ஜார்ஜ் தான் சவுண்ட் டிசைன். ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணியிருந்தாங்க. முக்கியமா அந்த எடிட்டிங் ரமேஷ் எம்பி தான் அத எடிட் பண்ணியிருந்தாரு. பார்வதி வந்து எப்படி வந்து சமைக்கிறாங்க, அவங்க வந்து பசங்கள எப்படி கெளப்பி அனுப்புறாங்க, அவரு தூங்கிட்டு இருக்காரு. அதன் பிறகு இந்த நேர விரயம், அதாவது ஐஜி ஆஃபீஸ்ல கூட்டாங்கன்னு வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது நேர விரயம் எப்படி ஆகுது? ஒரு க்காக ஒரு சேர், அந்த சேர்லயே வந்து பார்வதி உட்கார்றது, அவரு வந்து ஒரு 3 நாளா வந்து உட்கார்ற சீன்ஸு, அதற்கான சவுண்டு, அந்த மாரி விஷயங்கள்லாம் ரொம்ப அழகா சவுண்ட் டிசைன்லயும் சொல்லியிருந்தாங்க. எடிட்டிங்லும் ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. ஸோ, ஒரு கட்டத்துக்கு மேல நம்மள வந்து இந்த படத்துல வந்து இந்த சவுண்ட் டிசைனும், இந்த எடிட்டிங்கும் நம்மள வந்து அந்த படத்த வந்து ஒரு மாரி இரிட்டேஷன் மோடுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மோடுக்கு எடுத்துன்னு போகுது. பார்வையாளர்கள அந்த மாதிரி வந்து படத்தோட வந்து ஒன்றணும் அப்படின்றதுக்கான எடிட்டிங்கும் சரி, சவுண்ட் மிக்சிங்கும் சரி, சினிமாட்டோகிராஃபி முக்கியமா தினேஷ் புருஷோத்தமன் அவரும் சூப்பரா அவருடைய பார்ட்ட வந்து ரொம்ப அற்புதமா பண்ணியிருந்தாரு. முக்கியமா லிஃப்ட் சீன் இருக்குல்ல, அதுக்கான சண்டை காட்சி, அதுக்கான கேமரா ஆங்கிள்ஸ் அவ்வளோ சூப்பரா இருந்தது. அ முக்கியமா அந்த அ ஆட்டோ மோதுனதுக்கு அப்புறம் வந்து காசு வாங்கலான்ற ஒரு சண்டை நடக்கிறது, அதெல்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. சில சீன்லாம் வந்து ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருந்தது. முக்கியமா வந்து இவன் தான் வந்து அதில வந்து பாதிக்கப்பட்ட விக்டிம். ஆனா, இவன் வந்து அந்த கொள்ளையில வந்து சம்பந்தம் இருக்குன்ட்டு போலீஸ் வந்து இவன வந்து சேஸ் பண்ணும். ஏன்னா 17,00,00,000 வந்து காணோம். இன்னும் கிடைக்கல. அப்படின்னும்போது அத சேஸ் பண்ற இடம் இருக்குல்ல, அது ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா, அந்த சீன் எப்படி எழுதப்பட்டிருந்ததுன்னா, டக்குனு வந்து டீ கடையில வந்து போலீஸ் போய் அதாவது ஃபாலோ பண்ற போலீஸ் வந்து காசு குடுக்கும்போது, அவரு குடுத்துட்டாரு அப்படின்னும்போது, எதுக்கு அவரு குடுத்தாரு? "எதுக்குய்யா எனக்கு குடுத்த காசு?" அப்படின்னு போலீஸ் கேட்கும்போது, "எனக்கு பாடி கார்டா சுத்திட்டு இருக்கீங்க. அதுக்கு நான் செலவு பண்றேன்" அப்படின்னு சொல்ற அந்த சீன் இருக்குல்ல. அந்த மாரி ரசிக்கக்கூடிய சீன்ஸ் ரொம்ப நல்லாவே இருந்தது. ரைட். இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட். அதாவது இன்டர்வல் பிளாக்ல அந்த ஐன்ற ஒரு விஷயத்துல அப்படியே போய் சின்னதா போற வரையிலும் படம் வந்து செம்ம நீட்டு ஃபண்டாஸ்டிக். இதுல மைனஸ் பாயிண்ட்டுன்னு சொல்ல வர்றது எங்கன்னா, திடீர்னு கார நிறுத்தி வந்து பார்வதி வந்து, "என் புள்ளைய காணோம் பார்த்தீங்களா?" அப்படின்னு கேட்கறதெல்லாம் வந்து அபத்தத்தினுடைய உச்சம். அதே மாரி அவ்வளோ பெரிய அபார்ட்மெண்ட்ல வந்து அம் அந்த இது பீன் பேக்க வந்து தூக்கிட்டு வர்ற பிருத்திவிராஜ் தூக்கிட்டு வர்றாரு இல்லையா பீன் பேக். அந்த பேக்கே வந்து அபத்தத்தினுடைய உச்சமா தான் நான் பார்க்குறேன். இந்த சீன வந்து நீங்க இவ்வளோ ஸ்மார்ட்டா நீங்க வந்து பண்ண விஷயம் வந்து, செகண்ட் ஹால்ஃப்ல எப்படி இந்த மாரி வந்து திராபையா எடுத்திருக்கீங்க அப்படின்ற கேள்வி எழாமல் இல்ல. ரொம்ப ஸ்மார்ட்டா ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் வந்து பரபரப்பா போகும்போது, ஓ! இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப நல்ல படத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னும்போது, திடீர்னு அதுக்கு திசை மாறி சோசியல் மீடியா போகுது. ஆனா நீங்க இந்த பணம் வந்து எப்படியெல்லாம் வந்து அ மக்கள வந்து திசை திருப்புது, அவங்ககிட்ட அந்த மனிதாபிமானமே எப்படி இல்லாம போகுது. YouTubeல எவனோ ஒருத்தன் பேசுறான்றத வச்சுக்கிட்டு எப்படி வந்து மக்கள் மாறுறாங்க, எப்படி பிளைண்டா நம்புறாங்க, ரீல்ஸ் மொகத்துல விஷயத்தெல்லாம் என்ன ஏதுன்னே கேட்காம, பகுத்தறிவாகவே செய்யாம, எப்படி பிளைண்டா நம்புறாங்கன்ற விஷயங்களா இருக்கட்டும், ஒரு விஷயத்த எப்படி வந்து YouTubeல வந்து திரிச்சு பேசுறாங்க காசுக்காக. ஆனா, அந்த கேரக்டருக்கு வந்து இவங்க எந்த ஒரு பதிலுமே சொல்லாம போனது. அதெல்லாம் வந்து தொங்கி நிற்கக்கூடிய கேள்விகள். இதுக்கு நீங்க இவ்வளோ ஒரு பில்டப் நீங்க குடுத்துருக்க வேண்டியதில்ல. ஓகே. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இவங்க வந்து தீர்வு பண்ணாம, திடீர்னு சோசியல் மீடியால வந்து அவங்களுடைய பெயர் மாறுது. அதுக்காக வந்து மக்கள் வந்து இவங்க பக்கம் வராங்க, போறாங்க. சிஎம் வராரு, போறாருன்றதெல்லாம் வந்து ஏகப்பட்ட புருடாஸ். அதாவது இவ்வளோ கஷ்டப்பட்டு அடிச்சு, உதைச்சு ஸ்மார்ட்டா இருக்கிற ஒரு நோபடி அப்படின்ற ஒரு கேரக்டரா இருக்கிற ஒருத்தன், என்ன அவன் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா அந்த விஷயத்த அவன் பண்றான் அப்படின்னு காமிக்கிறத விட்டுபுட்டு, அ இந்த மாரி வந்து திசை தப்பி ஆட திரைக்கதை போனது தான் இந்த படத்துடைய மிகப்பெரிய கொடுமையா நான் பார்க்குறேன். ஆனா ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் வந்து அதுவும் முக்கியமா அந்த ஹேஸ்ட் சீனும், அதன் பிறகு நடக்கிற விஷயங்களும் அவ்ளோ சூப்பரா எடுத்திருந்தாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாரி திரைக்கதை வந்து படத்துடைய மிகப்பெரிய பலம்னு சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. கேரக்டரைசேஷன்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. கையெழுத்து வந்து டிவோர்ஸ் பேப்பர்ல போடுற அளவுக்கான ஒரு விஷயத்தெல்லாம் வந்து ரொம்ப அழகா பண்ணும்போது, அதே கேரக்டர் வந்து திடீர்னு வந்து "பணம் எங்க?" அப்படின்னு கேட்கிறப்போ வந்து நம்மளுக்கு வந்து இ ஒரு மாரி இடிக்குது. அந்த கேரக்டருடைய அந்த தன்மையே வந்து பாதிக்கப்படுதுன்னு சொல்றேன். சுயமரியாதை அந்த மாரி விஷயங்கள், அந்த மாரி இருந்தது வந்து பாதிக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து சரியாக சொல்லப்படல அப்படின்றது. அம் அதே நேரத்தில வந்து
மிக முக்கியமாக சில கேரக்டர்ஸ்க்கு வந்து ஒரு தீர்வே இல்லாமல் போனது முக்கியமாக யூடியூபர். இந்த மாதிரி நிறைய அந்த படத்தில் வந்து சொல்லிட்டு போகலாம். பட் எனிவே மற்ற விஷயங்கள்லாம் வந்து பார்க்கும்போது நாட் பேட் அப்படின்றது தான் என்னுடைய பார்வையாக இருக்குது. படத்தில் இன்னொரு பலமாக நான் பார்க்குறது வந்து ஜேக்ஸ் பிஜாயோடைய ஆங்கில பாடல்கள் மற்றும் பின்னணி இசை. அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஃபண்டாஸ்டிக்காக இருந்தது. அதான் சொன்னேனே, செம்ம கிரிப்பிங்காக போயிட்டு அந்த அந்த கேரக்டர்ஸை வந்து எக்ஸ்ட்ரா கதைகள்லாம் உள்ளாரிட்டு வரும்போது அந்தந்த கேரக்டர்ஸ்க்கான ஒரு வெயிட்டேஜை வந்து மிஸ் பண்ணது தான் இந்த படத்தோட மிகப்பெரிய மைனஸாக நான் பார்க்குறேன். பணம் பணம் வந்து 10 செய்யும் அப்படின்ற ஒரு விஷயமும், இன்டர்வல் பிளாக்கில் இந்த பணத்து மீதான கண் யார் யாருக்கெல்லாம் இருக்குன்னு சொல்கிற முடிச்சுகள்லாம் ஓகே. ஆனால் அபத்தத்துலேயும் அபத்தம் ஒரு நார்த் இந்தியன் செக்யூரிட்டி வந்து வீட்டை வந்து இது பண்ணுறாங்க, அவனை வந்து அடிக்கிறாங்க போகிறாங்க அப்படின்றதுலாம் ஏற்புடையதாகவே இல்லை நிறைய இடங்கள்ல. இப்போ உதாரணத்துக்கு அந்த பீன் பேக்கை வந்து தூக்கிட்டு 3 பேக்கை தூக்கிட்டு வந்து வர்றதெல்லாம் வந்து செம காமெடின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு இவ்வளோ நீங்கள் பில்டப் பண்ணியிருக்க வேண்டாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். எனிவே நாட் பேட் அப்படின்ற கேட்டகரியில் இந்த படத்தை நான் வைக்கிறேன். 12+ மேலே இந்த படத்தை வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். திரைக்கதையை தான் வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து சொதப்பிட்டாங்க. ஸோ வேற என்ன, இந்த திரைப்படம் குறித்தான உங்கள் கருத்துக்களை பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.